வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. உலகின் எந்த பகுதியிலும் தீவிரவாதத்தை எந்த வழியிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க காசா அமைதி திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியதற்காக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமது பாராட்டை தெரிவித்ததாக சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான நீடித்த ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கேன்பராவில் ஆஸ்திரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பென்னி வாங்கை சந்தித்து பேசிய அவர் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய நிலைத்தன்மை குறித்த அம்சங்களில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் 121 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. புகையிலை இல்லா இளைஞர்கள் இயக்கத்தின் கீழ் புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டமும் மாநில புகையிலை கட்டுப்பாட்டு மையம் மற்றும் அரசு நெஞ்சக நோய் மருத்துவமனையும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இப்பேரணியில் 300க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டு புகையிலையின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். அரசு கொறடா திரு ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் திரு ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குமரிக்கடல், தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு கேரள பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் நிலவுகின்றன. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 14ஆம் தேதி வரை இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.